Hello students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th மேத்தமேட்டிக்ஸில் சாப்டர் 1 அணிகள் மற்றும் அணிக்கவகைகளின் பயன்பாடுகள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் எக்ஸசைஸ் 1.1ல் 7th sum இதான் பார்க்குறோம். கொஸ்டின் பாருங்கள். If a equal to 3275 and b equal to -1 -3 5 2 இப்படி ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 2/2ல் வெரிஃபை தட் a plus b whole inverse equal to b inverse into a inverse. இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதாவது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இன்வெர்ஸ் எடுக்கிறதும் தனித்தனியாக இன்வெர்ஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணுறதும் அதனுடைய ஆர்டரை கவனிக்கணும். b inverse into a inverse இதனுடைய ஆன்சரும் ab whole inverseோட ஆன்சரும் சேமாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ முதல்ல LHS எடுத்துக்கலாமா? LHSல என்ன இருக்குது? ab whole inverse இருக்குது. அப்போ AB inverse இதை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். இதை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல A into B வேணும் இல்லையா? அப்போ ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணணும். முதல்ல A into B equal to முதல்ல ஏவை எழுதிக்கலாம். A equal to என்னது? 3 2 3 2 7 5 into b அப்படிங்கிறது என்னது? -1 -3 5 2. இப்போ இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். நமக்கு ஏற்கனவே மல்டிபிள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும். சரி, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். சிமிலர்லி செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இந்த பேட்டர்னில் தான் நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஃபஸ்ட் ரோவில் 3 இருக்குது. 3 into -1 -3 -3. first row la second value 2 into 5 2 5s are 10 அப்போ +10. next first row second column multiple பண்ணி a12 இங்கிற பிளேஸில் எழுதலாம். ஸோ 3 into -3 -9 2 into 2 +4. இதே மாதிரி ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் முடிச்சிட்டோமா? இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அப்போ 7 into -1 -7. அடுத்தது 5 into 5 25 +25. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் 7 into -3 -21. 5 into 2 10 +10. இப்போ ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு? -3 + 10 7 -9 +4 அப்போ -5 -7 +25 18 -21 +10 -11. இதுதான் A into B அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். AB கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் AB வேணும். ஏன்னா நம்ம AB இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால் டிட்டர்மினன்ட் ஆஃப் AB கண்டுபிடிச்சிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் AB equal to determinant of 7 minus 5 18 minus 11. இதுதான் டிட்டர்மினண்ட்டாக எடுத்துருக்கிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? 7 into -11 -77 மைனஸ் ஆஃப் இது 18 தானே? மைனஸ் ஆஃப் 18 into 5 இல்லையா? அப்போ 18 into 5 வந்து 90. ஆனால் ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +90 ஆயிடும். அப்போ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 90 பாசிட்டிவில் இருக்குது, -77. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 13 வரும். 13. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் AB ஈக்குவல் டு 13 இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ AB இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? 1/determinant of AB into adjoint AB. next adjoint AB கண்டுபிடிச்சிக்கலாம். adjoint of AB equal to இது 2/2 இருக்கிறதுனால நம்ம ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கலாம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். என்ன பண்ணோம்? இந்த AB கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதை
இந்த லீடிங் டயகோனலை இடம் மாற்றி போடணும். சப் டயகோனலை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 7ம் -11ம் இடம் மாறிக்கும். அப்போ 7 இருக்கிற இடத்துல -11 வரும், 11 இருக்கிற இடத்துல 7 வரும். சப் டயகோனல் இங்கே -5ம் 18 இருக்கு இல்லையா, அப்போ 18க்கு -18 போடணும், -5க்கு +5 போடணும். அப்போ இங்கே -18, இங்கே +5. இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபார்முலா ஏபி whole inverse equal to 1 by determinant of AB into adjoint of AB. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு 1 by determinant of AB. determinant of AB தான் கண்டுபிடிச்சோம் 13. ஸோ 1 by 13 into adjoint of AB, அது இப்போ தான் மேலே கண்டுபிடிச்சிருக்கிறோம். -11, 5, -18, 7. இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதுக்கு மேலே உள்ளுக்குள்ளே கொண்டு போய் கேன்சல்லாம் பண்ண முடியாது. அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா ஏபி ஹோல் இன்வெர்ஸ் கிடச்சிருக்குது இல்லையா. அப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆர் எல்ஹெச்எஸ். இதுதான் எல்ஹெச்எஸ். அடுத்ததாக ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்தது? ஆர்ஹெச்எஸ் கொஸ்டினில் பார்த்தோம்னா B inverse into A inverse, B inverse into A inverse. இதுதான் ஆர்ஹெச்எஸ்ல இருக்குது. அப்போ பிக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், ஏக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணணும். சரியா? அப்போ பிக்கும் ஏக்கும் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்னா என்ன வரும்? முதல்ல பி இன்வெர்ஸோட ஃபார்முலா என்ன? பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of B into adjoint of Bன்னு வரும். Similarly, A inverse ஓட ஃபார்முலா என்ன வரும்? A inverse equal to 1 by determinant of A into adjoint of A அப்படின்னு வரும். இந்த adjoint எல்லாம் 2 by 2 இருக்கிறனால நம்ம நேரடியாகவே போட்டுக்கலாம். இந்த determinant of Aவும் determinant of B மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். determinant of B இங்கே கண்டுபிடிப்போம். determinant of B equal to B யை determinant எழுத போகிறோம். அப்போ என்ன வரும்? -1, -3, 5, 2. இதுக்கு determinant value கண்டுபிடிச்சோம்னா என்ன வருது? -1 into 2, -2, -3 into 5, 15. ஏற்கனவே மைனஸ் நம்ம போடுவோம், அதனால +15 ஆயிரும். ஸோ -2 + 15 ஈக்குவல் டு 13. அப்போ determinant of B வந்து 13 வந்துருக்குது. இது நாட் ஈக்குவல் டு 0. இப்போ determinant of A கண்டுபிடிப்போம். determinant of A equal to determinant of A அப்படி எழுதிக்கலாம். 3 to 7, 5. 3 to 7, 5 எழுதிட்டோம். is equal to 3 5s are 15 minus 7 2s are 14. அப்போ 15 minus 14 1. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்போ determinant of Aவும் கிடைச்சிருச்சு, அதுவும் நாட் ஈக்குவல் டு 0. determinant of Bயும் நாட் ஈக்குவல் டு 0 கிடைச்சிருக்குது. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம்? adjoint of Aவும் adjoint of Bயும் வேணும் இல்லையா? இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டு அவர் போய்க்கலாம். அப்போ adjoint of A equal to A இங்கே இருக்குது. நமக்கு தெரியும் adjoint எப்படி கண்டுபிடிப்போம்? லீடிங் டயகோனலில் இடம் மாற்றி போடணும். அப்போ 3யும் 5ம் இடம் மாறிக்கும். அப்போ இங்கே 5 வரும், இங்கே 3 வரும். சப் டயகோனல் இருக்கு இல்லையா, அதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். ரெண்டு பாசிட்டிவ் இருக்கிறனால இப்போ ரெண்டையுமே மைனஸில் எழுத போகிறோம். ஸோ இங்கே -7, இங்கே -2. adjoint of A கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ adjoint of B கண்டுபிடிக்கணும். adjoint of B equal to B பாருங்க இப்படி இருக்குது. லீடிங் டயகோனல் பார்த்தோம்னா -1 2 இருக்குது. அப்போ அது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே 2 வரும், இங்கே -1 வரும். அடுத்ததாக இந்த சப் டயகோனல் வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அதனால -3 வரைக்கும் +3யும் -5ம். அப்போ +3 -5. இப்போ adjoint of Aவும் adjoint of Bயும் கண்டுபிடிச்சாச்சு. determinant of Aவும் determinant of Bயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A இன்வெர்ஸோட ஃபார்முலா என்னது? A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. அதில் போட்டோம்னா 1 by நமக்கு
டிடர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன வந்துச்சு 1ன்னு வந்திருக்குது இல்லையா, அதனால 1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது என்ன 5 மைனஸ் 2 மைனஸ் 7 3. ஸோ 1 by 1 இஸ் அதே தான். அப்போ ஏ இன்வெர்ஸ் அப்படிங்கிறது என்னது 5 மைனஸ் 2 மைனஸ் 7 3. இதுதான் ஏ இன்வெர்ஸ். இதே மாதிரி பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of b into adjoint b. அப்போ ஈக்குவல் டு 1 by determinant of b என்ன வந்துச்சு, இங்கே பாருங்கள் determinant of b 13. அப்போ 1 by 13 into adjoint b. adjoint b தான் கண்டுபிடிச்சோம் இது. அப்போ 2 3 minus 5 minus 1. இதையும் நாம் என்னவும் பண்ண முடியாது, உள்ள கொண்டு போக முடியாது, ஏன்னா உள்ள அவருடைய மல்டிபிள்ஸாக எதுவும் இல்லை, அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் எழுதலாம். ஈக்குவல் டு பி இன்வெர்ஸுங்கிறது என்ன 1 by 13 இன்ட்டு 2 3 minus 5 minus 1. இது பி இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸுங்கிறது இங்கே இன்டூவில் எழுத போகிறோம். ஏ இன்வெர்ஸுங்கிறது இங்கே இருக்குது 5 minus 2 minus 7 3. இதுதான் ஏ இன்வெர்ஸ். இப்போ 1 by 13 காமனாக வச்சுக்கலாம். 1 by 13 இன்ட்டு இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமோட மல்டிபிள் பண்ணி நமக்கு முன்னாடி பண்ண முடியும் அதே மாதிரி பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குது 2 into 5 10 minus 21 வரும். அப்புறம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணோம்னா -4, அப்புறம் +9 வந்துருக்கும். அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணோம்னா -25, அப்புறம் +7 வந்திருக்கும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணோம்னா 10 -3 வரும். இஸ் ஈக்குவல் டு 1 by 13. 10 minus 21 எவ்வளவு -11. -4 plus 9 அப்படின்னு சொன்னோம்னா 5. -25 plus 7 அப்படின்னு சொன்னோம்னா -18. 10 minus 3 அப்படின்னு சொன்னோம்னா 7. இப்படி வந்திருக்கு சரியா. இப்போ 1 by 13 இன்ட்டு இந்த அணி வந்துருக்குது. இதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியல. அப்போ இதுதான் பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லலாம் சரியா. முன்னாடி பாருங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன வந்துச்சு இங்கே இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்த்தோம்னா இப்படி இருக்குது. அதாவது இந்த ஆன்சரும் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் வந்துச்சு இல்லையா, இந்த ஆன்சரும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். சேமாக இருக்கா 1 by 13 -11 5 -18 7. இங்கேயும் பார்த்தோம்னா 1 by 13 -11 5 -18 7. அதனால் நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா LHS equal to RHS. LHS equal to RHS. அதாவது என்ன கிடைச்சிருச்சு AB whole inverse equal to B inverse into A inverse அப்படின்னு நம்ம நிரூபணம் பண்ணிட்டோம்.